இன்றைக்கி நாம் 2025 மிதுனம் ராசிக்கு சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். எல்லா திறமைகளுமே இருந்தும் உங்களுக்கான திறமைகளை நீங்கள் வெளிக்காட்ட முடியாமல் இத்தனை நாள் இருந்துக்கிட்டு இருந்தீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சாதானே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க முடியும். நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்க போகுது. அந்த வாய்ப்பை நீங்கள் தான் சரியானது ஒரு முறையில் உபயோகிச்சுக்கணும். வரக்கூடிய புத்தாண்டில் சனி பகவான் மிகப்பெரிய தூர அளவில் ஒரு சாதகமான ஒரு இடத்துக்கு உங்ககிட்ட வராருங்க. அதாவது 10ல் ஒரு புண்ணியமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10ல் சனி பகவான் வந்து உட்கார்றாரு. அதன்படி என்ன நடக்கும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு காரியங்கள் இனி உங்களுக்கு சுலபமாக மாறும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, வீட்டை எப்படியாவது கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு. நிச்சயமாக நீங்கள் பாதியிலேயே கட்ட முடியாமல் கைவிட்ட வீடு 2025 உங்களால் அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசமே பண்ண முடியும். மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு இடத்துல இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, பணம் வரணும்னு. அந்த இடத்துல இருந்து இனி உங்களுக்கு பணம் வரும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரியதொரு அளவில் 3 சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய அனுகிரகங்கள் சாதகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். சனி பகவானே உங்களுக்கு சாதகமாக மாறிட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? குருவும் புதனும் சேர்ந்து உங்களை இனி மேலே தூக்கிவிட போகிறாங்க. எந்த விதத்திலையுமே மிதுனம் சறுக்கி விழாது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இரண்டு இடத்துல தான். நீங்கள் இருக்கக்கூடிய பதவி, உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில், இந்த 2 விஷயத்துலையும் தயவு செய்து யாரையுமே நம்பாதீங்க. இந்த உலகத்தையே நேசிங்க, ஆனால் ஒருவரையும் நம்பாதீங்க. நீங்கள் யாரையாவது நம்புனீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கான சூழ்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அதனால் வரக்கூடிய புத்தாண்டில் இருந்து 2027 வரைக்கும் 2 வருடம் யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க. மற்றவர்களுடைய ஆலோசனை மிதுனத்திற்கு எப்போவுமே தேவையே கிடையாது. ஏன்னா நீங்கள் 4 பேருக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு அளவிற்கு உங்களுக்கு புத்தி இருக்குது. உங்களுக்கு சாதகமாக புதனே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான கேள்விகளுக்கும் விடை என்பது தெரியும். ஆனாலுமே ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்தால் உங்களுக்கே உங்கள் மேலேயே சந்தேகம் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரிதான் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தால் மட்டுமே தான் அந்த முடிவால் ஏற்படக்கூடிய
நடக்கக்கூடிய விளைவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யாருடைய பேச்சையும் கேட்டு எந்த விதமான அகலக்காலையும் வரக்கூடிய புத்தாண்டில் இருந்து நீங்கள் வைக்கவே கூடாது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதன் போக்கில் நீங்கள் நடந்து போனால் நிச்சயமாக உங்களால் வெற்றியை அடைய முடியும். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது. அந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஒரு வாய்ப்பை சரியான முறையில் உபயோகிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடந்தே தீரும். எந்த விதமான மாற்று கருத்தும் இதில் கிடையாது. அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த வேலையை ஆரம்பிச்சுக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம், அடுத்த மாதம் வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தள்ளி போடக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் மிகப்பெரியதொரு அளவுக்கு பொக்கிஷங்கள் உங்களை விட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா தெய்வங்கள் ஒரு முறை மட்டுமே கதவை திறந்து விடும்போது நாம் தான் அந்த கதவை உடச்சிக்கிட்டு ஆளாக போகணும். ஏன்னா இத்தனை நாள் வலியும் வேதனையும் சுமந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நொடி கூட தாமதிக்கவே கூடாது. நீங்கள் நினைத்தது எல்லாமே நடந்தே தீரும். வரக்கூடிய புத்தாண்டு மிதுனத்துக்கு அவ்வளவு சாதகமாக இருக்குது. நீங்கள் எந்த விதமான கஷ்டங்களையும் இனி அனுபவிக்கவே போகிறதில்ல. உங்கள் மனசை சில பேர் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இல்லைங்களா? கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக மிதுனத்துக்கு அவ்வளவு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க, அதாவது எதிரிகளாக இருந்தவங்க நண்பர்களாக மாறியே தீருவாங்க. ஏன்னா உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. அப்படி உயரும்போது எந்த விதமான ஒரு கூட்டத்தையும் உங்கள் பின்னாடி வச்சுக்காதீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ஆமாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எது சொன்னாலும் சரி ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் சரி, நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட தயவு செஞ்சு 10 அடி தள்ளியே இருங்க. நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் வெல்ல முடியும். மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் சிகரத்தின் மேலே ஏறி வெற்றி கொடியை சூழ போகிறீங்க. திருமணமே ஆகாமல் இருந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு திருமணம் அப்படிங்கிறது நடந்தே தீரும். நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமே உங்களுடைய வாழ்க்கை என்பது அமையப் போகின்றது. வரக்கூடிய 2 ஆண்டில் நீங்கள் என்ன விஷயத்தை செய்கிறீங்களோ அதுதான் வரக்கூடிய 15 ஆண்டுக்கு நீங்கள் போடக்கூடிய அடிவாரம். அதனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் ரொம்ப கவனமாயிருங்க. உங்களுடைய கவனம் சிதறினால் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மன உளைச்சலும் உங்களுக்கு ஏற்படலாங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயலை உங்களால் நேர்த்தியாக செய்ய முடியாது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இல்லத்து அரசிகள், நீங்கள் உள்ளத்தால் ரொம்ப அழகானவங்க, அற்புதமானவங்க. உங்களை யாராவது நீங்கள் அழகாகவே இல்லை, நீங்கள் நல்லாவே இல்லை அப்படின்னு உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி சொன்னால் தயவு செஞ்சு அதை கேட்டுக்கிட்டு மன உளைச்சல் ஆகாதீங்க. உங்களுடைய திறமைகளும் வளர்ச்சிகளும் பிடிக்காததுனால தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட ஒரு குணம்னா, அடுத்தவர்களை வாழ வைத்து பார்க்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அப்பேற்பட்ட உங்களை அடுத்தவங்க படுத்தினாங்க அப்படின்னா நீங்கள் அதற்காக மனம் வருந்துவதை தயவு செஞ்சு 2024ஓட விட்டுருங்க. ஏன்னா இந்த புத்தாண்டில் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த 2025 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் எந்த விதத்திலையுமே உங்களுடைய மனசை அலைப்பாய விடக்கூடாது. நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததுமே வடக்கு திசையை பார்த்த மாதிரி ஒரு 5 நிமிடம் தியான நிலையில் உங்களுடைய மனசில் மகாலட்சுமியையும் அந்த நாராயண பெருமானையும் நினச்சிக்கிட்டு அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்களுடைய நாளை நீங்கள் ஆரம்பிங்க. யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும், உங்களை பார்த்துட்டு போனதுனால தான் இந்த காரியமே கைகூடலை, உங்களை சந்தித்ததுனால தான் இது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு எப்பேற்பட்ட ஒரு துஷ்டமான வார்த்தைகளே உங்ககிட்ட வந்து சொன்னாலுமே அதை காதோடு கேட்டுட்டு அவங்க 10 அடி தள்ளி போனதுக்கப்புறமா அதை இறக்கி கீழே வச்சுருங்க. நீங்கள் உங்கள் மனசில் இறக்கி தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. மிதுனம் லட்சியத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம். அப்படி நகரும்போது தான், அதாவது நமக்கு 4 நல்லது நடக்கும்போது தான் 7 கெட்டது நம்ம கூடவே வருமாம்.
அது எல்லாம் நாம் தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தணும். மிகப்பெரியதொரு அளவில் உங்களுக்கு செல்வங்கள் சேரப்போகுது. அந்த செல்வத்தால் உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. இது நாள் வரைக்கும் வாடகை வீட்டில் தானே இருந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் கால் நிலமாவது உங்களால் வாங்க முடியும். அந்த அளவுக்கு அனைத்து விதமான அஷ்டலட்சுமியினுடைய அனுகிரகங்களும் உங்களை தேடி வரப்போகுது. மிகப்பெரியதொரு அளவில் மிதுனம் சிகரத்தை நோக்கி நகரப்போகுது. சங்கடங்களை கொடுத்த சனி பகவானே சங்கடங்களை தீர்க்கப் போகின்றார். புதனும் குருவும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மேலேயும் உங்களுடைய திறமையின் மேலேயும் தயவு செய்து நம்பிக்கை வைங்க. உங்களால் முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் பண்ண முயற்சியும் வீண் போகவே போகிறதில்ல. சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே வைரங்களாக இந்த பூமியில் ஜொலித்தே தீரும். மிதுனம் வாழ்க்கையில் ஜெயித்தே தீரும். அந்ததொரு வெங்கடாச்சலபதியோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு இருக்கும்போது இனி உங்களிடம் வரக்கூடிய செல்வம் பின்வாசல் வழியாக போகவே போகாது. வியாழக்கிழமை தோறும் மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே வடக்கு திசையை பார்த்த மாதிரி லட்சுமி குபேர பூஜையை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் செஞ்சால் போதும். மிகப்பெரியதொரு அளவில் உங்களுடைய கஜானா நிரம்பிக்கிட்டே இருக்கும். கடனில் இருந்து முதலில் 2025 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 பிறந்ததுலேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கடன்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க முடியும். மிகப்பெரியதொரு மன நிம்மதியோட மிதுனம் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தது ஒரு காணொலியில் விரைவில் சந்திப்போம். மிதுனம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய மாதத்தில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அதாவது வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி, இதை பற்றின காணொலிகள் வரிசையாக நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.